பிரித்தானிய ஊடகங்கள்ல மாத்திரம் இல்லாம உலகளாவிய சர்வதேச ஊடகங்கள்லையும் அதிகமாக இன்றைய நாள் பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிரித்தானிய விஜயம். லண்டனுக்கு நரேந்திர மோடி வந்திருக்காரு. பிரித்தானியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னால இந்தியர்களுக்கு மிகவும் லாபம் பயக்கக்கூடிய பல விஷயங்கள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பிரித்தானியாவில் இருக்கிற இந்தியர்களுக்கும் சரி, ஏராளமான நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக பார்க்கலாம். அதே நேரம் யூகேல அசைலம் கோரிக்கையாளர்களுடைய வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து இப்போது புதிய ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த முடிவுக்காக ஹோம் ஆபீஸ் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. புலம்பெயர்ந்தவர்களால் தொடர்ச்சியாக குற்றவியல் சம்பவங்கள் நிகழ்த்தப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அது உண்மைப்படுத்தப்படும் வகையிலான ஒரு குற்றம் நிகழப்பட்டிருந்தது. அந்த கொடூரமான குற்றத்திற்கு 12 ஆண்டுகள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பர்மிங்ஹாம் நகர்ல மிகவும் அறியப்பட்ட ஒரு கடையில இந்த ஒரு குற்றவியல் சம்பவம் நடைபெற்றிருக்கு அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் மேலதிகமான பல தகவல்கள் செய்திகளோட இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. யூகேனுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடனான உறவு. பிரெக்சிட்டுக்கு பிறகு பொருளாதார ரீதியில மிகப்பெரிய அடியை வாங்கி இருக்கிற யூகேக்கு ஒரு வகையில கை கொடுக்கணும் அப்படின்னா அதிகமான ஏற்றுமதிகளை கொண்ட, அதே நேரம் நுகர்வோர் சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்சியூமர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக சீனா மற்றும் இந்தியா இருக்கு. இந்த இரண்டு நாடுகளுடைய வர்த்தக ஒப்பந்தமும் பிரித்தானியாவுக்கு மிக முக்கியமான ஒப்பந்தங்களாக பார்க்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இது குறித்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய பொருட்களுக்கும் அதே நேரம் பிரித்தானியாவினுடைய பொருட்கள் இந்தியாவுக்கு வரும்போதும் பல சலுகைகளுடன் கூடிய ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை, விருப்பத்தை அவர் சொல்லியிருந்தார். இதனைத் தொடர்ந்து நீண்ட காலமாக இது பேச்சுவார்த்தையில இருந்து இப்போது இன்றைய நாள் இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட இருக்கிறது. 99% அதிகமான பொருட்கள், இந்திய பொருட்கள் யூகேல இம்போர்ட் பண்ணும்போது டாக்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. டியூட்டி ஃப்ரீ முறையில இந்த பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதால பிரித்தானியாவில் இருக்கிற இந்தியர்களுக்கும் இது லாபமாக இருக்கும். இந்தியாவினுடைய அவர்களுக்கு தேவையான பொருட்கள், ஆடை வகைகள் அல்லது சமையலுக்கான பொருட்கள், இந்தியாவினுடைய தயாரிப்பு பொருட்கள் குறைந்த விலையில பிரித்தானியாவில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிற அதே வேளையில இந்தியாவினுடைய சிறு தொழில்கள் அல்லது முயற்சியாளர்கள், முதலீட்டாளர்களுக்கு அவர்களுக்கும் ஒரு அளவில் ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அல்லது யூகேல அதிகமான பொருட்கள் இறக்குமதி செய்யக்கூடிய வகையில இந்த திட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரம் யூகேல இருக்கிற பொருட்கள், பிரித்தானியாவில் பிரபலமாக இருக்கிற விஸ்கி, ஸ்காட்ச் போன்ற பொருட்களும் வரி வீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில 15 வீதமாக இருந்த வரி விதிப்பானது 3 வீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. யூகேனுடைய மிக முக்கியமான தயாரிப்புகளாக இருக்கிற வாகனங்கள் மற்றும் உலோகப் பொருட்கள் போன்ற விஷயங்களும் இந்தியாவுக்கு போகும்போது வரி அளவில் குறைக்கப்பட்டு போக போகிறது என்கிற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. இந்தியர்களுக்கு மிகவும் சாதகமான இந்த திட்டமானது பிரெக்சிட்டுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்படுகிற பொருளாதார ரீதியான மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் சொல்லியிருக்கிறார். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வானது இந்தியாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் இருக்கிற உறவுகளை மேம்படுத்தும். இந்திய இளைஞர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய திறமைகள் எப்போதும் பிரித்தானியாவுக்கு தேவை. பிரித்தானியா அவர்களுக்கான கதவுகளை திறந்து வைத்திருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இது குறித்து சொல்லும் போது, பிரித்தானியாவுடனான இந்த ஒப்பந்தமானது இந்தியாவிற்கு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. இது நீண்ட காலம் நீடிக்க வேண்டும். யூகேனுடைய டார்கெட்டாக இருக்கிற 2040 ஆண்டு அளவில் பல பில்லியன் பவுண்ட்ஸ்கள் வரையில லாபம் ஈட்டக்கூடிய ஒரு திட்டத்திற்கு இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். பிசினஸ் மொபிலிட்டி மூலமாக புதிய விசாக்கள் அறிமுகப்படுத்தல் அல்லது இந்தியர்களுக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தல், இந்திய திறமைகள் பிரித்தானியாவில் வேலை செய்யக்கூடிய முறைகளை ஏற்படுத்தி கொடுத்தல் போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த சந்திப்பின் போது ஆராயப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது குறித்தான மேலதிக தகவல்களும் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. இந்தியர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இது மாறி இருக்கிற இந்த நேரத்தில் ஏற்கனவே ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான பல சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. இதனால யூகே உள்ள இருக்கிற இந்தியர்களும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்தியர்களுக்கான பாதுகாப்பு அல்லது அவர்களை பாதுகாக்கக்கூடிய மாதிரியான டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அறிவிக்கப்படுமா அப்படின்றது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நார்தர்ன் ஐலாண்டில் இருக்கிற மாகியூஸ் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு இடத்துல போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பு வருகிறது.
இந்த தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து குறிப்பிட்ட வீட்டுக்கு போலீசார் போய் பார்த்தபோது ஒரு பெண், அவருடைய மகன், இன்னும் ஒரு நபர், 4 பேரும் இரத்த வெள்ளத்துல மிதக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. குறிப்பிட்ட சம்பவத்தில் ஒரு துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டு அனைவரும் சுடப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 2 பேர் உடனடியாக உயிரிழந்திருப்பதாகவும் மீதமுள்ள 2 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தினுடைய ஆரம்பத்தை அல்லது இந்த குற்றவியல் பின்னணியை ஆராய்ந்த போது திடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இந்த 4 பேர்ல ஒருவர் மற்ற 3 பேரையும் சுட்டுவிட்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் அப்படின்ற வகையில போலீசாரினுடைய ஆரம்ப பதிவுகள் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இப்போது ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற 2 பேரில் ஒருவர் காப்பாற்றப்படும் போது யாரை சுட்டார் அப்படின்றது குறித்தான விசாரணை முடிவுகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெலிவரோ, ஊபர் ஈட்ஸ், ஜஸ்ட் ஈட் போன்ற ஆப்களின் மூலம் அசைலம் கோரிக்கையாளர்கள் வேலை செய்கிறார்கள். இவர்களை தேடிய நடவடிக்கைகள் நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது அப்படின்ற செய்தியை நிறைய இடங்கள்ல படிச்சிருப்போம். நாமளும் நிறைய வீடியோக்கள் அதை பற்றி பேசியிருக்கிறோம். இதற்காக புதிய ஒரு திட்டத்தை இப்போது ஹோம் ஆஃபீஸ் அறிமுகப்படுத்துகிறது. அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்கள், அந்த முகவரி, அதே நேரம் இவர்களுடைய பெயர் மற்றும் இவர்களுடைய அடையாளம் சம்பந்தமான விஷயங்கள் இப்போது குறிப்பிட்ட டெலிவரி ஆப்ஸுக்கு அனுப்பப்பட இருப்பதாகவும் இவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருப்பதாகவும், தவறி இவர்களுக்கு யாராவது வேலை கொடுத்திருந்தால் 60,000 பவுண்ட்ஸ் வரையில தண்டப்பணம் அறவிடுவதற்கான முயற்சிகளையும் இப்போது ஹோம் ஆஃபீஸ் எடுத்திருக்கிறது. யூகேல இருக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்க, அசைலம் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்கள் திருட்டுத்தனமாக டெலிவரி வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இப்படியான ஒரு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே குறிப்பிட்ட ஆப்ஸோட ஹோம் ஆஃபீஸ் நீண்ட நேர கலந்துரையாடல்கள் நடத்தியிருந்தார்கள். சில வாரங்களுக்கு முன்னால மிக முக்கியமான கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அடிக்கடி இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலம் முகத்தை காட்டக்கூடிய அல்லது முகத்தை வைத்து சைன்இன் பண்ணக்கூடிய ஒரு முறைமையை அறிமுகப்படுத்துவோம். ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ல ஒரு 1 hour 2 hours பிரேக்ல வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இப்போது அதையும் தாண்டி இவர்களுடைய டேட்டா பேஸ்ல குறிப்பிட்ட தகவல்களை ஏற்றுவதன் மூலம் குறிப்பிட்டவர்களை வேலைக்கு எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான புதிய தடைகளை இப்போது ஹோம் ஆஃபீஸ் அறிமுகப்படுத்துகிறது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12 வயதான ஒரு சிறுமி வீட்டை விட்டு வெளியேறி பர்மிங்ஹாமுக்கு ரயில் மூலம் வந்திருக்கிறார். இவங்க பர்மிங்ஹாம் வந்தபோது குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஒரு கடையில வேலை செய்த முகமது அப்படின்றவர் இந்த பெண்ணை அவருடைய கடைக்குள் கூட்டிக் கொண்டு போய் அந்த கடையில் வைத்து பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உட்படுத்தினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சிரியாவை சேர்ந்த அகதி அந்தஸ்து கோரி இருக்கிற குறிப்பிட்ட நபர் தன்னுடைய அறைக்கு இந்த சிறுமியை கூட்டிக் கொண்டு போய் பாலியல் ரீதியான உறவு மேற்கொண்டிருப்பதாகவும், 1 மணி நேரம் கழித்து 2 பேரும் சாப்பிட வெளியே வந்த போது அங்கு இருக்கிற வேறு ஒரு குடும்பம் இதுல ஒரு சந்தேகப்பட்டு உடனடியாக போலீசாருக்கு அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருந்த அந்த முகமது என்பவருக்கு மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இது ஒரு கன்சென்சுவலான உறவு அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ச்சியாக வாதாடிய போதும் 12 வயதான சிறுமிக்கு லீகலாக கன்சென்ட் கொடுக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில் இவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் சார்பாக வழக்காடிய வழக்கறிஞர் நீண்ட காலமாக போராடி இருந்தாலும் கூட 12 ஆண்டுகள் வரையில இவருக்கு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. யூகேனுடைய சமூக வலைத்தளங்கள்ல அல்லது செய்தித்தளங்கள்ல இந்த செய்திக்கு கீழே வரக்கூடிய பின்னூட்டங்கள் மிகவும் பாரதூரமானதாக இருக்கிறது. புகலிடம் தேடி வருபவர்கள், அகதிகளாக வருபவர்கள் எங்களுடைய சிறுமிகளை இப்படியான பலாத்காரமான முறையில் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்ற வகையிலான பல்வேறு விதமான பின்னூட்டங்களை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான குற்றங்கள் மேற்கொள்ளப்படும் போது, இப்படியான குற்றவியல் சம்பவங்கள்ல இவங்க ஈடுபடும் போது, அதுவும் அனாதரவாக இருக்கக்கூடிய சிறுமிகளை குறிவைத்து இப்படியானவர்கள் செயற்படும் போது புகலிடம் தேடி வருபவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஸ்கில் மைக்ரேஷன் அல்லது வேறு விசாக்களில் வருபவர்களுக்கும் அது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். குற்றவியல் சம்பவங்கள்ல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பெனிஃபிட் முறைமை வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் இன்றைய நாள்ல ஏராளமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகப்படியான சம்பளங்கள் கேட்கப்பட்டு உண்மையாகவே வந்து டாக்ஸ் பே பண்ணி வேலை செய்ய ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இப்படியான குற்றவியல் சம்பவங்கள் தொடருமாக இருந்தால் இது இன்னும் பல கேள்விகளை இந்த நாட்டில் உருவாக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.